ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிகார்டிங் அந்த கண்டினியூஷன் ஆஃப் சாண்ட். ஃபேஸிங் சாண்ட். இந்த ஃபேஸிங் சாண்ட் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா, இட் ஃபார்ம்ஸ் தி ஃபேஸ் ஆஃப் தி மோல்டு. அதாவது இதுதான் வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் தி மோல்டன் மெட்டல் கூட கனெக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்போ அதுக்குன்னு தனியாக வந்து ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ஹெவி டெம்பரேச்சரை தாங்கக்கூடியதாக இருக்கணும். அந்த ஃபேஸிங் சாண்ட் தாண்டின பிறகு தான் வந்து க்ரீன் சாண்டுக்கோ இல்லை ட்ரை சாண்டுக்கோ வரணும். ஸோ இட் ஹேஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெஃப்ராக்டிவ்னஸ். சரியா? ஸோ இதில் வந்து திஸ் ஃபேஸிங் சாண்ட் இஸ் மேட் ஆஃப் சிலிக்கா சாண்ட் அண்ட் கிளே. நீங்கள் அதை பார்க்கணுன்னா இது இருக்கு பார். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து நார்மல் சாண்டு. இது வந்து அது கூட டச்சில் இருக்க போகிற, அதாவது மோல்டன் மெட்டல் ஊற்றின பிறகு அந்த கேவிட்டியை சுற்றி இருக்கிற சாண்ட், அதாவது 20 to 30 மில்லிமீட்டருக்கு அந்த ஃபேஸிங் சாண்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸிங் சாண்ட் முடிஞ்ச பிறகு தான் அடுத்து க்ரீன் சாண்டோ இல்லை ட்ரை சாண்டோ வரும். சரிங்களா? ஸோ அதாவது 10 to 15% the whole amount of molding sand is ஃபேஸிங் சாண்டு தான். நீங்கள் ஏன்னா அதை அந்த சர்ஃபேஸ் தாண்டி தான் நீ மற்ற சாண்டே போடுறன்றதால. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்ட்டிங் சாண்ட். இப்போது நம்ம ரெண்டு விதமான இது பார்த்தோம். ஒன்று வந்து ட்ராகுன்னு ஒன்று பார்த்தோம், மேலே இருக்கிறது வந்து கோப்புன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இது தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருவாங்க. வைக்கும்பொழுது இதுலேயும் களிமண் இருந்து அதுலேயும் களிமண் இருந்து ரெண்டும் என்ன ஆகும், களிமண் இருந்தால் என்ன ஆகும், போத் வில் ஜாயின் டுகெதர். அப்போ நான் பிரிக்கும்பொழுது இந்த சர்ஃபேஸ் வந்து ஒட்டிக்கும் அந்த சர்ஃபேஸ் கூட. அப்போது என்னுடைய இந்த கேவிட்டியில் மண் கொட்டும், இல்லை சம்டைம்ஸ் கேவிட்டி மேல் பகுதியில் இருக்கிற கேவிட்டி உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்க, இந்த சர்ஃபேஸுக்கும் அந்த சர்ஃபேஸுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்ட்டிங் சாண்ட் இருக்கு பாரு, இந்த பார்ட்டிங் சாண்ட் எடுத்து ஃபுல்லாக அது மேலே தூவி விட்ருவாங்க. ஸோ பார்ட்டிங் சாண்ட் தூவி விட்டாங்கன்னா அது வந்து என்னென்னா ஃப்ரீ ஃப்ரம் கிளேவே இருக்காது, அதில் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது வந்து என்னது பைண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போது இது மேலே அப்படியே தூவி விட்டாங்கன்னா அழகாக திருப்பி கோப் அண்ட் ட்ராக் பிரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் பார்ட்டிங் சாண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோர் சாண்ட். கோர் சாண்ட் என்னப்பா, ஏற்கனவே இந்த படத்தில் ஹாஃப் செக்ஷன் படம் காட்டும்போது இப்போ சொன்னேன் நான். அதாவது கோர் சாண்டுங்கிறது வந்து நடுவில் கேவிட்டி இல்லை ஹாலோ சர்ஃபேஸ் வரணும்னா வி கோ ஃபார் கோர் சாண்ட். ஸோ இந்த கோர் சாண்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆயில் சாண்டு. ஸோ அது ஆக்சுவலாக இந்த கோர் சாண்டெல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா ஃபுல்லாகவே அப்படியே என்னது இட் வில் பி மிக்ஸ்டு வித் பவுடர், ஃப்ளோர் கூட மிக்ஸ் பண்ணி வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மண்ணுக்கு பொதுவாகவே இந்த மண்ணுக்கு என்ன இருக்குன்னா ரீயூசபிலிட்டி இருக்கணும்ப்பா. ஏன் ரீயூசபிலிட்டி இருக்கணும்? ரீயூசபிலிட்டி இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா அதே மண்ணை திருப்பி நான் யூஸ் பண்ண முடியும். அப்போது எனக்கு காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ரெண்டாவது வந்து அது நான் ரீயூசபிலிட்டி இல்லாமல் இருந்தால் நான் மண்ணை யூஸ் பண்ணால் திருப்பி எடுத்து என்ன செய்யணும், தூக்கி எட்ட போடணும். அப்போ டிஸ்போசல் பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோல்டிங் சாண்ட். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வர்றது அடசிவ்னஸ். அடசிவ்னஸ்னால் என்னப்பா, இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் மண்ணை கொட்டுறேன், திருப்பி கொட்டிட்டேன் அப்படின்னா அந்த மண் வந்து கீழே விழுந்து கொட்டக்கூடாது. இந்த சர்ஃபேஸ் கூட என்ன இருக்கணும், ஒட்டி இருக்கணும். அடசிவ்னாலே என்ன பேரே சொல்லுதில்ல, நம்ம அடசிவ் டேப்புன்னு. இந்த பேப்பர் கூட இந்த பிளாஸ்டிக் டேப்பை ஒட்டணும்னா ஒட்டிக்கிச்சு. ஸோ அடசிவ்னஸ். ஸோ அந்த மண்ணும் அந்த கோப்போ இல்லை ட்ராகோ அந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை சுற்றி ஒட்டிக்கிறதுக்கு ஆன ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து அடசிவ்னஸ்ன்னு பேர். அடுத்து என்னென்னா கொஹசிவ்னஸ். கொஹசிவ்னஸ்னால் என்ன, ஒன்றுக்கு அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற தன்மை, ஒட்டிக்கின்னு இருக்கிற தன்மை கொஹசிவ்னஸ். எப்படி, அந்த மண் ஒரு பார்ட்டிக்கிள், கிரெயின் பார்ட்டிக்கிள் கூட இன்னொரு கிரெயின் பார்ட்டிக்கிள் ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கிறது பேர் தான் வந்து கொஹசிவ்னஸ். ஸோ இட் வில் அட்ராக்ட் ஈச் அதர் வித் இன் த மோல்டிங் சாண்ட். சரியா? ஸோ அடசிவ்னஸ்னால் ஃபாரின் பாடி, அதாவது அந்த டப்பா கூட கனெக்ட் ஆகிருக்கிறது, உள்ளுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே கனெக்ட் ஆகியிருந்தால் தட் இஸ் கால்டு கொஹசிவ்னஸ். அடுத்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து கொலாப்சிபிலிட்டி. கொலாப்சிபிலிட்டினா என்ன, இப்போ நான் வந்து மோல்டன் மெட்டலில் ஊற்றிட்டேன், அது என்ன ஆகிப்போச்சு, கூலாகி அது சாலிடு மண் கல் கெட்டி ஆகிடுச்சு. அப்போ அந்த கேஸ்டிங்கெல்லாம் எடுக்கும்போது அந்த மண்ணை தட்டி உடச்சி எடுக்கிறதே எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா வேஸ்ட்டு தானே. ஸோ அப்போது நான் தட்டின உடனே அதில் இந்த கேஸ்டிங் மேலே ஒட்டிக்கிற மண் ஃபுல்லாக கொட்டிடணும். ஸோ திஸ் இஸ் கால்டு கொலாப்சிபிலிட்டின்னு பேர் இதுக்கு. சரியா? அப்போது இந்த மாதிரி நார்மலாக நடக்கிறதால இது என்ன உங்களை அவாய்ட் பண்ணணும்னா டியரிங்கு, கிராக்கிங் ஆஃப் தி கான்ட்ராக்டிங் மெட்டலை அவாய்ட் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி கொலாப்சிபிலிட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளோபிலிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி. முதல்ல ஃப்ளோபிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃப்ளோபிலிட்டின்னு வச்சுக்கேன், ஒரு மண்ணை கொட்டிட்டேன், மேலே வந்து அந்த பேட்டர்னை வச்சு அழுத்துறேன்.
அழுத்தும் பொழுது இந்த மண்ணை ரேம் பண்ணும்பொழுதோ அந்த மண்ணானது எல்லா மூளை முடுக்கும் அந்த பேட்டர்னுடைய எல்லா ஷேப்புக்கும் போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், பதியணும். அப்போ தான் எனக்கு அந்த அச்சு அப்படியே அழகாக கிடைக்கும். அது பேர் ஃப்ளோவபிலிட்டி. பிளாஸ்டிசிட்டினா என்ன? இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயத்தை நான் அழுத்துறேன், அந்த இடம் அப்படியே நின்று போச்சு, அந்த அழுத்தின கையினுடைய வகுடு அப்படியே அதில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு பிளாஸ்டிசிட்டி. அந்த என்னது ரீகெயின் ஆகாது, அதனுடைய ஷேப்புக்கு திருப்பி ரீகெயின் ஆகலைன்னா தட் இஸ் கால்டு பிளாஸ்டிசிட்டி. ஸோ அப்போ நான் வந்து அந்த பேட்டர்ன் எடுத்தாலும் அதே தன்மையில் அந்த கேவிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு பிளாஸ்டிசிட்டி. ஸோ ஃப்ளோபிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஃப்ளோபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும். ஃப்ளோபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது? சைஸ் ஆஃப் தி சாண்டை பொறுத்து இருக்குது. சின்னதாக இருக்க உனக்கு வந்து ஃப்ளோபிலிட்டி அதிகமாக இருக்கும். சைஸ் ஆஃப் தி சாண்ட் வந்து பெருசாக போக போக ஃப்ளோபிலிட்டி குறையும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோபிலிட்டிக்கு இன்னொரு விஷயம் என்னது? தண்ணி அதிகமாக கலந்துனா ஆகும், அப்படியே ஓடும் இல்லையா? கிளே கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் ஃப்ளோபிலிட்டி மாறுபடும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பர்மியபிலிட்டி. பர்மியபிலிட்டினா என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பொராசிட்டின்ற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா பொராசிட்டினா என்ன? இப்போ நான் வந்து மோல்டன் மெட்டல் ஊற்றிட்டேன், ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன், உள்ளே வந்து மோல்டன் மெட்டல் ஊற்றிட்டேன். உள்ளேருந்து வரும்போது அதனுடைய ஹீட்டால் சம் அமௌண்ட் வில் கெட் ஃபியூம்ஸ் கிரியேட் ஆகும். ஃபியூம்ஸ் கிரியேட் ஆகி அந்த ஃபியூம்ஸ் வந்து உள்ளவே ட்ராப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல என்ன ஆகிடும்? சின்ன சின்ன ஓட்டைகள் கிரியேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்டு டிஃபெக்டிவ் கேஸ்டிங்னு பேர். அதை அவாய்ட் பண்ணால் அந்த ஃபியூம்ஸ் ஆனது வெளியே போயிடணும். வெளியே போகணும்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் பொரோசிட்டி ஆர் பர்மியபிலிட்டி. அந்த கேஸும் அந்த ஃபியூம்ஸும் டக்குன்னு வெளியே எஸ்கேப் ஆகிடணும். சரியா? ஸோ அந்த கேஸ் அண்ட் ஃபியூம்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்? அந்த எஸ்கேப் ஆகிறது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா பர்மியபிலிட்டி. பர்மியபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது? கிரெயின் சைஸை பொறுத்து இருக்குது, கிரெயின் ஷேப்பை பொறுத்து இருக்குது. கிரெயின் சைஸ் வந்து சின்னதாக போக போக பர்மியபிலிட்டி குறையும், கிரெயின் சைஸ் வந்து பெருசாக போக போக பர்மியபிலிட்டி அதிகமாகும். சரியா? ஸோ இந்த கிரெயின் சைஸை பொறுத்து நம்ம பர்மியபிலிட்டி. திடீர்னு நான் வந்து நல்ல காம்பேக்டாக பேக் பண்ணிட்டேன், அப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஐ வில் கிவ் சம் பொராசிட்டி. எப்படி சார்? வெண்ட் ராட்னு ஒன்று இருக்கும், கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து எங்கே பார்த்தாலும் குத்தி விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஹோல்ஸ் அந்த ஓப்பனிங்ஸ் வழியாக அந்த ஃபியூம்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்ட் பர்மியபிலிட்டி. அடுத்தது ரிஃப்ராக்டிவ்னஸ். ரிஃப்ராக்டிவ்னஸ்னால் என்ன? சூடு தாங்கும் தன்மை, வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். அதாவது நான் இங்கேருந்து அந்த மோல்டன் மெட்டல் ஊற்றும் போது அது வந்து ஹை டெம்பரேச்சரை தாங்கணும், அட் த சேம் டைம் உடஞ்சிரும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம கேஸ்டிங் மெட்டல் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது. சரியா? ஸோ திஸ் இஸ் கால்டு ரெஃப்ராக்டிவ்னஸ். ஸோ மோல்டிங் சாண்ட் வந்து புவர் ரெஃப்ராக்டிவ்னஸ் இருந்தால் என்ன பிரச்சனை? என்ன ஆகிடும்? கேஸ்டிங் சர்ஃபேஸ் கூட ஜாயின் ஆகிடும். சர்ஃபேஸ் கூட ஜாயின் ஆன உடனே ஸ்மூத் கேஸ்டிங் எனக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அது இல்லாமல் அது எரிஞ்சிடும், தீஞ்சிடும். ஆக்சுவலாக தீஞ்சு போச்சுன்னா இட் வில் கிளிங் டு த சர்ஃபேஸ். ஸோ அதனால் எனக்கு என்னது ஸ்மூத் சர்ஃபேஸ் எனக்கு கிடைக்காது. ஸோ ரெஃப்ராக்டிவ்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அடுத்தது ரீயூசபிலிட்டி. இதை தான் நான் முதல்ல சொன்னேன். ரீயூசபிலிட்டின்னு வச்சுக்கேன், என்னது? திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன், திருப்பி உடச்சி போட்டுட்டேன், திருப்பி அந்த மெட்டல் எடுத்துட்டேன், காஸ்டிங் எடுத்துட்டேன், திருப்பி அந்த மண்ணை நான் திருப்பி கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அடிட்டிவ்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பைண்டர்ஸை போட்டு திருப்பி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கால்ட் ரீயூசபிலிட்டி. அதே நான் ரீயூசபிள் இல்லாமல் போயிடுச்சுன்னா டிஸ்போஸ் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையாகிடும். ஏன்னா அது மட்டும் நான் மழை மாதிரி சேர்ந்துடும், அதை எடுத்து போய் நான் எங்கே போடுறது? அதுக்கு அப்போ இன்னொரு அல்டர்னேட்டிவ் மெத்தடை நான் பார்க்கணும், இது எங்கே யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறது தான் ரீயூசபிலிட்டி. அடுத்தது வந்து கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. என்னது? இப்போ நான் வந்து உள்ள மோல்டன் மெட்டல் ஊற்றும்பொழுது அந்த சூடு வந்து என்ன ஆகணும்? இம்மீடியட்டாக வெளியே கண்டக்ட் ஆகி அப்படியே டிஸ்போஸ் ஆகிட்டே இருந்தால் தான் உள்ளே இருக்கிறது சீக்கிரமாக கெட்டியாகும், லிக்விட்லேருந்து சாலிடுக்கு மாறும். அந்த கண்டக்டிவிட்டி இல்லாதப்போ அப்போ என்ன ஆகிடாது? இட் வில் டேக் சம் டைம், ரொம்ப லேட் ஆகும், அதனால டிஃபெக்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பராமீட்டர் ஆஃப் மோல்டிங் சாண்ட். ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸு? கண்டக்டிவிட்டி, ரீயூசபிலிட்டி, ரெஃப்ராக்டிவ்னஸ், பர்மியபிலிட்டி, ஃப்ளோபிலிட்டி அண்ட் plasticity, collapsibility, cohesiveness and adhesiveness are the important properties of molding sand. Thank you.